எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து முஸ்லீம்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து நெருப்பு மெரிக்கிறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதுதான் அவங்களும் பண்ணுறாங்க. தர்காக்கு அந்த நாங்கள் வந்து பால் குடம் எடுப்போம். ஸோ அவங்க மாதிரி அதுவும் அவங்களுமே வந்து கிறக வச்சுக்கிட்டு ஃபேமிலியில் வந்து ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நெருப்பு மெரிக்கிறாங்க, நாங்களுமே நெருப்பு மெரிக்கிறோம். ஸோ அவங்க வந்து உங்கள் தர்காவுக்கு வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க, உங்களை மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்களான்றது எனக்கு தெரியல. மேபி அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு இதில் வரலாமான்றதே ஒரு யோசனையாகவே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள தானே நீங்கள் இந்த வழி உங்கள் வழியில் கொண்டு வரணும். நீங்கள் எங்களை கொண்டு வரதில்ல எந்த லாஜிக்கும் இல்லை. ஏன்னா அவங்க மாறினா தானே நாங்கள் வந்து அவங்கள பார்த்து ஸோ இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இருக்கும்போது நம்மளுமே மாறணும் அப்படின்னு யோசிப்போம். ஸோ அதுவே எங்களுக்கு டவுட்டாக இருக்கிறப்ப நாங்கள் இதெல்லாம் எப்படி நம்ப முடியும்? இப்போ இருக்கிற வாழ்க்கையை விட அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருக்குது, நம்ம அதுக்காக வாழணும் அப்படின்றத நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற குடியிருக்கிற முஸ்லீம்கள் சில பேர் நாங்கள் செய்கிற மாதிரியே செய்கிறாங்களே, எங்களை மாதிரியே நிறைய வழிபாடுகள் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கள் எல்லாத்தையும் கூட்டி உட்கார வச்சு இஸ்லாம் நான் என்னென்னு சொல்கிறேன் கேட்டுக்குங்க, அதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது புரிஞ்சுக்குங்க அப்படின்னு பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் ஆட்களை கூட்டில் நடத்தியிருக்கணும். தர்காவுக்கு வர்றாங்க, கடவுள் ஒருத்தரே அவர்கிட்ட தான் கையேந்தணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தா செத்தவர் அடக்கம் பண்ணி வச்சுட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு அங்கே போய் கையேந்தி நிற்கிறாங்க. நீங்கள் தான் எங்களுக்கு குழந்தைய தரணும், நீங்கள் தான் எங்களுக்கு செல்வத்தை தரணும் கேட்குறாங்களே. நாங்கள் நெருப்பை விரித்து வச்சு பூமிதித்தல்னு நடத்தோம்னா அவங்களும் திடீர்னு ஒரு நாள் ஃபங்க்ஷன் போடுறாங்க, முஹர்ரம் 10 அப்படிங்கிறாங்க, பார்த்தா நெருப்பு கங்குகளை விரித்து வச்சு அவங்களும் எங்களை மாதிரி ஓடுறாங்க. நாங்கள் சந்தன குடத்தை பால் குடத்தை தூக்கணும்னா அவங்க தலையில் சந்தன குடம்னு வச்சுட்டு ஓடுறாங்க. எங்களை மாதிரி தான் அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சொல்ல வந்து நீங்கள் முதல்ல அவங்களுக்குள்ள சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறீங்க. இதுக்கு 2 செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று என்னென்னு கேட்டால், இந்த கேள்வியின் வழியாக இங்கே அமர்ந்திருக்கிற முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கு சொல்ல வருகிற செய்தி, உங்களை எந்த அளவுக்கு முஸ்லீம் அல்லாத நம்முடைய சொந்தங்கள் பார்க்குறாங்க கவனிக்கிறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். உங்களுடைய செயல் உங்களுக்கு மட்டும் இழுக்கானதல்ல, நீங்கள் பின்பற்றுகிற மார்க்கத்திற்கே இழுக்கானது. உங்களை வச்சு தான் அவங்க இஸ்லாத்தை புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் செய்கிறது ஓ இப்படி தான் இஸ்லாம், முஸ்லீம் செஞ்சால் அவங்க இஸ்லாத்தில் உள்ளது செய்கிறாங்க. இந்துக்கள் முஸ்லீம்கள் என்ன நினைப்பாங்க, இந்துக்களுடைய செயல்களை வச்சு தான் ஓ இந்து மதம் இப்படி தான் போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி தானே முஸ்லீம்களே நினைப்பாங்க. அப்போ நீங்கள் இஸ்லாம் சொல்லுகிற கோட்பாடுகளை விட்டுட்டு அறிவுக்கு புறம்பாக மூடத்தனமான இஸ்லாத்தில் மூடத்தனமான காரியத்துக்கு இடமே கிடையாது. அறிவுக்கு புறம்பான எந்த காரியத்தை எந்த கேள்வியை கேட்டாலும் நீங்கள் அறிவுக்கு எதிராக எதையுமே நீங்கள் காட்டவே முடியாது. ஆனால் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைகள் நிறைய வேலைகள் ஏன்டா லூஸ் மாதிரி செய்கிற, ஏன் முட்டாள்தனமாக செய்கிற அப்படி கேட்குற அளவிற்கு முஸ்லீம்கள் பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கேள்விகளை தான் முன்வைக்கிறாங்க. இறைவனிடத்திலே பிரார்த்தனை பண்ணுங்கள், இறைவனை தவிர வேறு யாரையும் பிரார்த்திக்காதீர்கள் குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் முஸ்லீம்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இறந்தவர்களை அடக்கம் செய்து விட்டு அடக்க ஸ்தலத்திலே போய் நின்று பிரார்த்திக்கிறார்கள். இறந்து போயிட்டாரு, நல்ல அறிவு கொண்டு யோசிங்க. இறந்து போயிட்டாரு, செத்துட்டாருனால என்ன அர்த்தம்? அவர் காது கேட்காதுன்னு அர்த்தம். உயிரோடு வாழுகிறவன் காதாவது கேட்கும், உசுரோடு உள்ளவன்கிட்ட கேட்டால் கூட நியாயம் இருக்கு. செத்தவனுக்கு யாருடைய காது கேட்காதோ, எந்த கண்ணு பார்க்காதோ, எந்த இதயம் ஹார்ட்டை பம்ப் பண்ண ரத்தத்தை பம்ப் பண்ணாதோ, எந்த நுரையீரல் சுவாசத்தை உள்ளிழுக்காதோ, எந்த கால் நடக்காதோ, எந்த கை பிடிக்காதோ, எந்த மூளை சிந்திக்காதோ அந்த உடம்பத்தான் செத்த உடம்புங்கிறோம். இந்த காது கேட்காதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. காது மட்டும் கேட்குமா? அல்லது நீங்களே சொல்லுங்க, செத்தவர் காது கேட்காதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி தான் குழியை தோண்டி உள்ள புதைச்சு வச்சிய. காது கேட்கும்னா நீங்கள் மேலே வச்சு பேசிக்கிட்டே இருந்திருப்பீங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் அப்பா கேட்டுக்கிட்டே இருப்பார், நம்ம சொல்கிறதெல்லாம் தாத்தா கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்படின்னா கேட்குறாருலப்பா, இருக்கட்டும்பா. வீட்டிலே ஒரு ஓரத்தில் இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, செத்து போன அப்பாவுக்கான ஒரு 6 அடி இடம் இல்லை, அந்த ஓரத்தில் சேரை போட்டு அப்பாவை படுக்க வைக்கின்னு இருப்போம். ஏன் வைக்கல? அந்த காது கேட்காது, அந்த கண்ணு பார்க்காது, அந்த காது நடக்காது, அந்த கை பிடிக்காது, அந்த உடம்புல இருக்கிற எந்த உறுப்பு வேலை செய்யாது, எல்லாம் டோட்டல் அவுட், முடிஞ்சிச்சு, டெத். கேட்காதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி அடக்கம் பண்ணிட்டு அடக்கம் பண்ணதுக்கு பிறகு போய் கேட்கணும். மேலே கிடைக்கிற பாடியிட்டே கேட்கல, அடக்கம் பண்ணி மண்ணை தோண்டி உள்ள வச்சதுக்கு பிறகு அந்த காது கேட்கும்னு நீங்கள் நம்பினா இது அறிவார்ந்த செயலா? இது இஸ்லாத்திற்கு நீங்கள் பெற்றுத்தருகிற பெருமையா, மகிமையா, அல்லது இழுக்கா என்பதை முஸ்லீம்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை சகோதரியுடைய கேள்வியின் வழியாக நான் முஸ்லீம்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். 1. 2வது உங்களுடைய கேள்விக்கு நான் வர்றேன். அவங்களுக்கு முதல்ல சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு. என்னிடத்தில் ஒரு மருந்து இருக்கிறது, உலகத்திலே ஒரு நோய் இருக்கிறது, அந்த நோய்க்கு மருந்து இந்த இருக்குப்பா, இதை சாப்பிட்டா குணமாகிடும் அப்படின்னு ஒரு மருந்தை நான் பரிந்துரை பண்ணுறேன். நான் எல்லாரும் முன்னாடியும் வைக்கிறேன். யார் அதை விரும்பி மருந்தை சாப்பிட்டு நோயை குணப்படுத்த விரும்புகிறார்களோ எடுத்து உண்டு தங்கள் நோயை குணப்படுத்தி கொள்ளட்டும். அவ்வளோதான் அதுக்கான பதில், வேற ஒன்றுமே இல்லை. ஏன்ட்ட மருந்து இருக்குது, மருந்து தூக்கி முன் வைக்கிறேன். எங்கள் அண்ணன் போடா உன்னை பற்றி தெரியாதா, நான் பார்த்து வளர்ந்த பையன், மருந்து திங்க மாட்டேன், நோயிலே செத்து போவேன்னு நினச்சாருன்னா நான் என்ன பண்ண முடியும்?
அப்படித்தான் இன்றைக்கு பல பேர் செத்து கொண்டிருக்கிறார்கள். மருந்தை முன்வைத்தாலும் கூட அதை ஏற்க மனம் இல்லாமல். ஏற்கிறவர்கள் எங்களோடும் இருப்பார்கள், உங்களோடும் இருப்பார்கள், உலகத்தில் எங்கும் இருப்பார்கள். எனவே மருந்தை பொதுவில் வைப்போம். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. மருந்து தூக்கி பொதுவில் வைப்போம். விரும்புகிறவர் எடுக்கட்டும், விரும்புகிறவர் ஆரோக்கியம் பெறட்டும் என்கிற அடிப்படையிலே தான் உங்களை அழைத்து இந்த மருந்துகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ.